வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 சம்மந்தமாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் காணப்படுகிற அந்த ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியை பார்க்கலாம். அதாவது நம்ம உள்ள டீட்டெயிலாக படிக்கலை, வெளியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸசைஸை மட்டும் நம்ம நம்புகிறோம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, கிளாஸரி அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது டெட் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸில் நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஃப்ரீ மெட்டீரியல் தரோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 30 டெஸ்ட் இருக்குது. விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் நான் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, நான் சொன்னதை மட்டும் என்ன பண்ணிங்க படிங்க. இந்த லெசன் பார்த்திங்கன்னா சீ டர்ட்டில், அதாவது கடல் ஆமைகளை பற்றி சொல்லியிருக்கோம். உள்ள டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தேவையானதை மட்டும் படித்தா போதும். இது ரொம்ப முக்கியமானது. கிளாஸரி இதில் பார்த்திங்கன்னா மெரைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் இன் த சீ, கடலில் காணப்படுகிற அல்லது கடல் சார்ந்த, கடலோடு தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். மெரைன். ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ், சில ஒத்த பண்புகளை உடைய ஒரு குரூப் ஆஃப் அனிமல் என்ன சொல்கிறோம்? ஸ்பீசின்னு சொல்கிறோம். கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சீ, ஏன்னா அந்த மீனிங் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கோஸ்டல் என்னென்னா அந்த கடல் ஓரத்தில் உள்ள அந்த கரையை தான் என்ன சொல்லுவாங்க, அந்த நிலப்பகுதியை கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோஸ்ட் கார்டெலாம் சொல்லுவாங்கள்ல, கடற்படை, அதாவது கடற்கரை சார்ந்த பகுதியில் வந்து கண்காணிக்கிற அந்த போலீஸ் படையை பார்த்திங்கன்னா கோஸ்டல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. மெரைன், ஃபவுண்ட் இன் த சீ, ஸ்பீசிஸ், அதே மாதிரி கோஸ்டல். நான் சொல்கிற மட்டும் படிங்க, இதான் கேட்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியம். அரிப்பாடா அப்படிங்கிறது, அரிப்பாடா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த ஆலிவ் ரெட்லீஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது கடலில் காணப்படுகிற ஒரு வகை ஆமையினம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முட்டையிடுறதுக்காக என்ன பண்ணும், கடற்கரையை நோக்கி வெளியே வரும், அந்த கடற்கரை ஏரியாவில். ஸோ அந்த உலகத்தில் இருக்கிற 3 பிளேஸில் இந்த மாதிரி, அதாவது இந்த அரிப்பாடை நடக்கிற உலகத்தில் 3 பிளேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான பிளேஸ் இந்தியாவில் காணப்படுது ஒடிசா. கேட்பாங்க ஒடிசா. அரிப்பாடா அப்படின்னா என்னென்னா கூட்டம் கூட்டமாக வந்து இந்த கடல் ஆமைகள், அந்த ஆலிவ் ரெட்லீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த முட்டையிடுற அந்த ஃபினாமினா, அந்த செயல்முறை தான் என்ன சொல்கிறாங்க, மாஸ் நெஸ்டிங் அல்லது அரிப்பாடா அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் பெரும்பாலும் நிறைய நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய ஆமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஆலிவ் ரெட்லீஸ் அப்படிங்கிறது. இது உலகத்தில் 3 பிளேஸில் இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சில குறிப்பிட்ட நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த நெஸ்டிங் சீசன் ஒன்று இருக்குது. அந்த பீரியடில் நிறைய ஆயிரக்கணக்கான ஃபீமேல் டர்ட்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரைக்கு வந்து என்ன பண்ணும், அந்த பீச்சில் முட்டையிட்டு போகும். அந்த செயல்முறை தான் என்ன சொல்கிறாங்க, அரிப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்து வச்சுங்க. ஒடிசாவை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸரிலாம் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பார்க்கலாம். ஃப்ளிப்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங், அதாவது ரொம்ப பெரிய தட்டையான கைகால்களை, அதை லிம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கையங்காலையை தான் லிம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிற பெரிய தட்டையான இந்த கைகால்களை தான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஃபோர்ஸோடு இழுக்கிறது, ஹால். இந்த ஹால் அதே மாதிரி HALL, இது வேறு ஹால். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஹால், அந்த பகுதி நம்ம வீட்டில் இருக்குது. இது ரெண்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? ஹால் அப்படிங்கிறது. லெபோரஸ்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட் எஃபோர்ட், இந்த கடினமாக என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, ரொம்ப எஃபோர்ட்டை போட்டு என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது. கேவிட்டி அப்படின்னா குழி அல்லது சின்ன குகை மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பேஸ், ஒரு குறுகலான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம், கேவிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா கேமஃப்ளேஜ், அந்த ஃப்ளேஸுன்னு சொல்லக்கூடாது,
இஷ் சவுண்டு வரணும். கேமோஃப்ளேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங், சிலதை வந்து மறைக்கிறது, ஒரு மாதிரி அதை பச்சோந்தின்னு சொல்லுவாங்கள்ல, நிறத்தை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அது இடத்துக்கு தகுந்தப்பறம் என்ன பண்ணுறது, மாற்றிக்கிறது, அதான் ஹெமோஃப்ளேஜ். அடுத்து இன்குபேட் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து அடகாக்கிறது, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அல்லது வார்ம்த்தில் பார்த்திங்கன்னா முட்டையை அடகாக்கிறது அந்த இன்குபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்குபேட். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டர்ஸ், ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை உணவுக்காக கொள்வது தான் என்ன, அந்த ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஸ்லாஷ்னா கட், அதாவது என்ன பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், ஸ்லாஷ். அடுத்து ஸ்னவுட், அது அனிமலுடைய அந்த நோஸில் உள்ள ரொம்ப கூர்மையான பகுதியை தான் என்ன சொல்கிறோம், ஸ்னவுட் அப்படிங்கிறோம். சரிங்களா, இதான் கேட்ட கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ்னா கம் அவுட் அப்படிங்கிறது, இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஃப்ரேசல் வெர்ப்னா என்னென்னா 2 வேர்டு, அது வெர்பாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ரிப்போஷனாக இருக்கலாம், அது அட்வர்ப்பாக இருக்கலாம், அது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்கை தரும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்கிறோம். இந்த எமர்ஜ் அப்படிங்கிறது கம் அவுட் அப்படிங்கிற மீனிங் இது. கம் அவுட்னா வெளியே வர்றது, சரிங்களா, தோன்றுறது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. இதில் ஒரு டூயினை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த அந்த கருவில் உள்ள முட்டையில் கருவில் உள்ள அந்த டெம்பரேச்சர் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்னாகும், அந்த அந்த பாலினத்தை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா பெண்ணா பிறக்கப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்குபேஷன் பீரியடில் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணும், டிசைட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 to 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதாவது ஆண் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த 30 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது மட்டும்தான் ஃபீமேல் ஹேஜ்லிங், அதாவது இந்த ஃபீமேல் இளம் அந்த ஆமை இனம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த 29 to 30 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா மிக்ஸாக ஃபீமேலும் மேலும் சேர்ந்து அந்த மிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்து வச்சுங்க, சரிங்களா. இந்த டெம்பரேச்சர் சும்மா தெரிஞ்சுங்க, இந்தளவுக்கு படித்தா போதும். நீங்கள் லெசனுக்குலாம் படிக்க தேவையில்லை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்போ போட்டேன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளேருந்து கொஷினே கேட்க மாட்டாங்க. எக்ஸசைஸ் தான் பெரும்பாலும் கிராமர் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா. இதில் பாருங்கள், இந்த லெசன் எழுதியவர் பார்த்தீங்கன்னா ஷேகர் தத்தாரி, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. சீட்டர் டெயில்ஸ் அப்படிங்கிற லெசன் யார் எழுதுனா ஷேகர் தத்தாரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. எதுலன்னா பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப், அதாவது வனம் சம்மந்தமான அதை பாதுகாக்கணும், அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு நேச்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஹி இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். இது சம்மந்தமாக ஒரு நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு இந்த ஒர்க்குக்காக. ஸோ அவருடைய வெப்சைட் கொடுத்தாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஷேகர் தத்தாரி சீட்டர் டெயில்ஸ் எழுதியிருக்காரு, அவ்வளோதான். மேலும் கொஞ்சம் சில கிளாஸில் இருக்குது. சர்வைவ் அப்படிங்கிறது உலகத்தில் வாழ்கிறது அல்லது தப்பி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சர்வைவ் பார்த்திங்கன்னா கண்டினியூ டு லிவ், பார்த்து வச்சுங்க, மீனிங் கேட்பாங்க. மிஸ்ட்ரிஸ்னால் ரொம்ப புதிர், ஃபேக்ட் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிகிறதுக்கு கஷ்டமான உண்மைகளாக தான் என்ன சொல்கிறோம், மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறோம். ஃபேஷனைட்டிங், ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது, ஃபேஷனைட்டிங். அட்ராக்டிங் கிரேட்லி அப்படின்னு சொல்கிறது. யுவராஜ் பிளேட் அ வெரி ஃபேஷனைட்டிங் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும்போது கமெண்டேட்டர் சொல்லுவாங்க, கிரிக்கெட் அந்த நேரலையில் லைவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஷார்ட்டை ப்ளே பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஷனைட்டிங். இஸ் லைஃப் இஸ் அ ஃபேஷனைட்டிங் லெசன், நம்மளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. டெக்கேட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டெக்கேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 வருஷத்தை என்ன சொல்கிறோம், ஒரு டெக்கேடுங்கிறோம். 1900 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1991 to 2000னா அது ஒரு டெக்கேட், சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துட்டு இது எத்தனை டெக்கேட்னு கேட்பாங்க, சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துங்க. ஒரு டெக்கேட்னா எ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், 10 வருஷம் அடங்கிய அந்த காலத்தை என்ன சொல்கிறோம், டெக்கேட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது ரொம்ப முக்கியம். இது ஹோமோஃபோன்ஸ் மாதிரி, ஹோமோஃபோன்ஸ் தான் அது. டைனி ஹேச்லிங் ஃபால், சின்ன குஞ்சுகள் பார்த்திங்கன்னா எதுக்கு, இப்போ ப்ரேனா பார்த்திங்கன்னா இறையாக விழுகிறது. இந்த ப்ரேனா ப்ரேயர் பண்ணுறது. இந்த PREOனா பார்த்திங்கன்னா இறை. டு மெனி ப்ரெடேட்டர்ஸ் நம்ம என்ன ஏற்கனவே பார்த்தோம், ஒரு அனிமலை கொள்வது. அந்த சின்ன குஞ்சுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெடேட்டர்ஸுக்கு இறையாக போயிடும். அந்த ப்ரேனா பார்த்திங்கன்னா இறை. இது வந்து கடவுளிடம் ஐ ப்ரே டு காட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து
ப்ரேயர் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா sea turtles live their whole life. ஓல்னா முழு வாழ்க்கையும் கம்ப்ளீட்னு அர்த்தம். இந்த sea turtle பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருக்கும், சீல தான் இருக்கும். இந்த ஹோலுங்கிறது துளை, ஓட்டை அப்படிங்கிறது துளை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஹோமோஃபோன்ஸில் வரும், சரிங்களா, பார்த்து வச்சுங்க. அது the turtles come ashore only during the night. NAGHட்டா நைட்டு. இப்போ நைட் டைமில் மட்டும் தான் என்ன பண்ணாது, முட்டை போட வரும். இந்த நைட்டுங்கிறது ஒரு மாவீரர் அவரை பற்றி குறிக்கும். ஒரு விஷயத்தை ஒரு செயலில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம ரவீந்திரநாத் தாகூருக்கு பார்த்திங்கன்னா நைட்வுட் பட்டம் கொடுத்துருப்பாங்க ஆங்கிலேய அரசு. அதை அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாலியன் வாலாபாக்கில் அவர் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பார், அதை திருப்பி கொடுத்துருப்பார். அதை அந்த நைட்வுட்டுக்காக சொல்ல வரேன். அது பெரிய ஆளுகளுக்கு மாவீரர்களுக்கு சிறந்து விழுங்குறது கொடுக்குறது நைட் அப்படிங்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது. The predators follow the scent of the turtles to eat their eggs. அதாவது அந்த அந்த விலங்குகளை சாப்பிட்றது அந்த அதனுடைய வாசனையை வச்சு அதனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும். அந்த சென்ட் அப்படிங்கிறது வாசனை, சென்ட்னா வாசனை. இந்த சென்ட்னா அந்த சென்ட்டுடைய பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் தான் என்ன, இந்த சென்ட்டுங்கிறது அனுப்புறது. இப்போ இதே நீங்கள் வந்து பாஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஐ சென்ட், நான் அனுப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது. இதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் தான் அந்த சென்ட் அப்படிங்கிறது. அல்லது ஃபீமேல் டர்டைல்ஸ் லே எக் அண்ட் கோ பேக் டு சி கடலுக்கு போங்க, முட்டையிட்டு திரும்பி என்ன பண்ண கடலுக்கு போங்க. இந்த சிங்கிறது பார்க்குறது. ஐசி பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லலாம், பியூட்டிஃபுல் கேர்ள் ஏதாவது என்ன சொல்லலாம், சரிங்களா. பார்க்குறது, சீனா பார்க்குறது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இங்கிட்டலாம் சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, டோன்ட் சே, இதெல்லாம் சொல்லலாம். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நோட்டுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் சி மச், இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது மச் மெனியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாரை பற்றி சொல்லும்போது மச் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து மச் ஸ்டாரை ஸ்கையில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எப்படி தான் சொல்லணும், ஐ கான்ட் சி மெனி ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை, நான் இன்றைக்கி என்ன பண்ணல, நிறைய ஸ்டாரை பார்க்கல. அதாவது ஸ்டாரை பற்றி யூஸ் பண்ணும்போது ஏன் அப்படி மச்சு சொல்லக்கூடாது, மெனி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மெனி வந்து எப்போதும் எண்ணக்கூடிய பொருட்களை பற்றி பேசும்போது மெனி சொல்லணும். நம்ம ஸ்டாரை எண்ணிடலாம், நம்ம யூஸ்வலாக லிட்டரலாக நம்ம எண்ணிக்க முடியாது, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அறிவியலாளர்கள் எண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அது எண்ணக்கூடியது தான். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது மெனி தான் யூஸ் பண்ணணும். கவுண்டபுள் நவுனோட நம்ம பயன்படுத்தும் போது மெனி யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபுள் நவுனை பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும், மச்சு யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் நம்ம பார்க்க வேண்டியது மச்சு மெனி, அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கவுண்டபுள் மட்டும் என்ன பண்ணலாம், மெனி யூஸ் பண்ணலாம், சரிங்களா. தேர் ஆர் மெனி மேங்கோஸ் இந்த பேஸ்கெட், அந்த கூடையில் நிறைய மேங்கோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே மச்சு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் கவுண்டபுள் எண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு 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 கிளாஸில் நிறைய வாட்டர் இருக்கும்போது தெர் இஸ் மச் வாட்டர் இந்த பாண்ட், அந்த குளத்தில் நிறைய தண்ணி இருக்குது, அது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வாட்டர் என்ன பண்ண முடியாது, நீங்கள் என்ன முடியாது, தெர் இஸ் மச் வாட்டர், நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அதாவது எண்ணக்கூடியதோட மெனி சொல்லணும், அன்கவுண்டபுள் எண்ணக்கூடாதோட மச் சொல்லணும், அதுதான் இங்கே கான்செப்ட். அதே மாதிரி இங்கே வந்து லிட்டில் ஃபியூ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. லிட்டில் ஃபியூ எப்படி யூஸ் பண்ணுறது, ஐ ஹேவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், எண்ணிடலாம், அதனால் லிட்டில்னு சொல்லக்கூடாது. எப்படி தான் யூஸ் பண்ணணும், ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், எண்ணிடலாம், அதனால் ஃபியூ தான் யூஸ் பண்ணணும். லிட்டில் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, எங்கே யூஸ் பண்ணணும்னா அன்கவுண்டபுள் நான் ஏற்கனவே நான் படித்த மாதிரி தான். தெர் இஸ் லிட்டில் வாட்டர் இந்த கிளாஸ், அதான் யூஸ் பண்ணணும். தெர் இஸ் ஃபியூ வாட்டர்னு சொல்லக்கூடாது, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கவுண்டபுள் நவுனோட ஃபியூ யூஸ் பண்ணணும், அன்கவுண்டபுள் நவுனோட என்ன பண்ணணும், லிட்டில் யூஸ் பண்ணணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா, பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஈச் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஈச்சுங்கிறது எப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியான்னு சொல்கிறது, ஈச் ஒன் தனித்தனி இண்டிவிஜுவல் அப்படி சொல்கிறது. எவ்ரிங்கிறது எல்லாரையும் குறிக்கும், எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிறது எல்லாரையும் குறிக்கிறது. ஸோ அப்படி சொல்லும்போது ஈச் ஒன் உங்களுக்கு புரியுதா, ஈச் ஒன்னா தனித்தனியேன்னு அர்த்தம், எவ்ரிபடினா எல்லாருன்னு அர்த்தம், எவ்ரினா எல்லாருன்னு அர்த்தம், சரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எவ்ரிபடின்னு சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின் அப்படி என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின் தான் சொல்லணும். ஏன்னா ஈச் ரெஃபர்ஸ் டு அன் இண்டிவிஜுவல், தனித்தனி
குறிக்கும். எவ்ரிங்கிறது அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் எல்லாரையும் சேர்த்து குறிக்கிறது. அதனால் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்ல வர்றது ஈச்னா என்ன, எவ்ரினா என்ன, எப்படி யூஸ் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எனி அப்புறம் சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை இங்கே இருக்கான்னு எதிர்பார்த்து கேட்கும்போது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பாசிட்டிவாக கேட்கும்போது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், சம் தான் யூஸ் பண்ணணும். இஸ் தேர் சம் லெமனேட், அதாவது லெமன் ஜூஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட் அப்படின்னு கேட்குறது. அங்கே இருக்குங்கிறத எதிர்பார்த்து பாசிட்டிவாக கேட்கும்போது இந்த சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அங்கே எதுவும் இல்லையா அப்படிங்கிறது தான் இது என்ன பண்ணுறது, இது பொருள் தருது. இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட்னா அங்கே எதுவும் இல்லையான்னு கேட்குறது. அப்போ தான் இது யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு இதை எதிர்பார்த்து கேட்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் தேர் எனி அப்படின்னு லெமனேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எதிர்பார்த்து கேட்கும்போது பாசிட்டிவில் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், சம் தான் யூஸ் பண்ணணும். இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட், அங்கே ஏதாவது கொஞ்சம் இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அங்கே எதுவும் இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எனி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதை பாருங்கள், எனி யூஸ் ஃபார் நெகட்டிவ்ஸ், சம் யூஸ் ஃபார் பாசிட்டிவ்ஸ். சரிங்களா? அது பார்த்து வச்சுங்க. சம்முங்கிறது ஒரு பாசிட்டிவாக அங்கே ஏதாவது ஒன்று இருக்குன்னு எதிர்பார்த்து கேட்கும்போது இது பண்ணுறது. இப்போ எனிங்கிறது அங்கே எதுவும் இல்லையா, ஏற்கனவே நமக்கு இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி நெகட்டிவில் கேட்குறது இந்த எனி. அதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துலாம். அதாவது அந்த அப்ரிவேஷன் மாதிரி இருக்குது. எஸ்எஸ்டிசிஎன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர் குரூப். அது அதாவது சுயமாக என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா இந்த ஆலிவர் ரிட்லீஸ் இந்த ஹேச்லிங்கை மறுபடியும் சீல கொண்டே விடுறது. அதாவது சிலது வெளியே வழி தெரியாமல் தெரியும். அந்த முட்டை கொஞ்சி பிறந்ததுக்கப்புறம் அது திரும்பியும் என்ன சொல்கிறது, பேக் டு ரிவர், பேக் டு சி, அந்த மாதிரி அந்த செயல்முறையை பண்ணுற இந்த வேலண்டியர் குரூப்புக்கு பேர் தான் என்ன எஸ்எஸ்டிசிஎன் அப்படி சொல்கிறது. இதுக்கு அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சி டர்டைல்ஸ் கன்சர்வேஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து கிராமர், சிம்பிள் தான் அது. சப்ஜெக்ட் என்ன, ப்ரிடிகேட் என்ன சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போதுமே என்ன இருக்கும், ஒரு நவுனாக இருக்கும் அல்லது வேர்டாக இருக்கும். அது நவுனாக தான் வேர்டு எப்போதுமே என்ன இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்னா நவுனாக தான் இருக்கும். இந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு நவுன். இங்கே நீங்கள் பேட்ஸ்மேனுக்கு பதிலாக நீங்கள் அருண் சேர்த்துக்கலாம், எந்த பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சரி, அதாவது இதுவுமே என்ன, அருணுங்கிறதுமே என்ன ஒரு ப்ராப்பர் நவுன். இதெல்லாம் ஒரு பேரோ அதெல்லாம் என்னென்ன ஒரு ப்ராப்பர் நவுன். நவுனுங்கிறது என்ன, நேம் ஆஃப் பிளேஸ், பர்சன், திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த பேட்ஸ்மேனுங்கிறது ஒரு நவுனு. அது ஒரு இங்கே என்ன பண்ணுது, சப்ஜெக்டாக என்ன ஆக்ட் பண்ணுது. என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்போதுமே எப்படி இருக்கும், ஒரு நவுனாக இருக்கும். ஆர் வேர்ட்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப் நவுன். அதாவது இந்த நவுன் இருக்குல்ல, இதனுடைய இது எப்படி சொல்லணும்னா இந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற சொல்கிறது அருண் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பேட்ஸ்மேனுடைய வேர்டை என்ன பண்ணுது, அந்த பிளேஸை இந்த அருண்கிற டேக் பண்ணுது. இல்லாட்டி இந்த அருணுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சொல்லலாம், ஹீன்னு சொல்லலாம், அந்த ப்ரொனவுன் சொல்லலாம். ஸோ அந்த நவுனுடைய பிளேஸை அந்த ப்ரொனவுன் டேக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சப்ஜெக்ட் எப்போதுமே நவுன் அல்லது ப்ரொனவுன் அந்த மாதிரி இருக்கலாம். நேம் ஆஃப் த பிளேஸ், அந்த திங்ஸை என்ன சொல்கிறோம், நவுன் சொல்கிறோம். ஸோ இதில் சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்துங்க. அது சென்டென்ஸுடைய ஒரு நவுன் தான் என்ன, அல்லது ஆக்ஷனை செய்யக்கூடிய ஒரு இதுதான் என்ன சப்ஜெக்ட்னு சொல்கிறது. இந்த ப்ரிடிகேட்டுங்கிறது அடுத்து வர்றது. The predicate of sentence includes ப்ரிடிகேட்டில் எப்போதுமே என்ன இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டின்னு பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் த பால், அவன் என்ன பண்ணுறான், இந்த வேர்ப், அது ஹிட்ஸுங்கிறது வேர்ப். சரிங்களா? இதை தான் என்ன சொல்கிறான், ப்ரிடிகேட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ப்ரிடிகேட்னு சொல்கிறாங்க. வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்து வி. இதில் பார்த்தீங்கன்னா விங்கிறது சப்ஜெக்ட். அல்லது இங்கே சில்ட்ரன் இருக்கால, சில்ட்ரன் போட்டாலும் இங்கே தப்பு இல்லை. சில்ட்ரன் ஆர் கோயிங் டு த ஷூ, இதெல்லாம் என்ன ப்ரிடிகேட். இதில் ஆர் கோயிங் டு த அப்படிங்கிற ஆர் கோயிங்கிற வேர்பு. இது வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். எங்கே போகிறாங்க, ஷூக்கு போகிறாங்க. இது ரெண்டும் சேர்த்து என்ன ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்கிறது. ராஜு அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட்டு. ராஜுங்கிற ஒரு பேர் ஹீன்னு இந்த சொல்லலாம். அப்போ இந்த பேரை இன்னொரு நவுன் என்ன எடுக்குது. ஸோ இதுவும் என்ன சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி ஹேஸ் டு ரெஸ்ட், இது ப்ரிடிகேட். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டர்டைல் as well as tortoise belongs to the reptile family. அதாவது as well as எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க.
ஒரு குரூப்பை சேர்ந்த 2 இதை சொல்லும்போது as well as யூஸ் பண்ணணும். டர்டைலும் அந்த டோர்டாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ரெப்டைல் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெண்டுல்கர் as well as டிராவிட் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச் டு த இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். டிராவிட்டும் அதே நேரத்தில் சச்சினும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி மை செல்ஃப் as well as மை பிரதர் லைக்ஸ் டு ப்ளே கிரிக்கெட் அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தோட சொல்லும். ஹி ஒர்க்டு ஹார்ட் பட் ஹி ஃபெயில்டு. நிறைய படித்தான் ஆனால் என்ன பண்ண தோத்துட்டான். நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்து நீ என்ன ஆனால் நீ என்ன இல்லை, ஐ கேம் யூ ஹோம் லுக்கிங் ஃபார் யூ பட் யூ ஆர் நாட் தேர் அப்படின்னு சொல்கிறது பட் அப்படி யூஸ் பண்ணுறது. வேரஸ் அப்படிங்கிறது அதே சமயத்தில் ஒரே சமயத்தில், அதாவது நான் இங்கே படிச்சுக்கிருந்தேன், நான் படிச்சுக்கிற சமயத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணார், இங்கே வேலை பார்த்தாரு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் திருச்சி வேரஸ் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் எஸ் சம்வேர் எல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். வேரஸ்னால் அதே சமயத்தில், அதை இப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் அ டாக்டர் வேரஸ் மை பிரதர் இஸ் அ டீச்சர். நான் டாக்டரு, அதே மாதிரி என் பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது பண்ணுறாரு, டீச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த போயம் ரொம்ப முக்கியங்க, இந்த crocodile போயம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது இப்போ ஒரே 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 ஒளியில் இருந்தால் அதை என்ன பண்ணணும், ஒரே லெட்டரில் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் இடணும். இப்போ பார்த்தீங்கன்னா crocodile அப்படிங்கிறது ஒரு சவுண்டுன்னு வச்சுங்களேன், இதை ஏன்னு வச்சுங்க. டெய்லுங்கிறது பின்னு வச்சுங்க. ஏன்னா இது ரெண்டு என்ன இருக்குது, வேறு சவுண்டில் இருக்குது. இது வந்து crocodile அப்படிங்கிறதுக்கு இது டெயின் இருக்குது. அப்போ இது ஏபி. இது வந்து பார்த்திங்கன்னா நைல், அந்த டைலுங்கிறத ஒத்து வருது. அப்போ இது ஏ. ஏன்னா இது ஏற்கனவே டைல், அதே மாதிரி இதே சவுண்டோட ஒத்து வர்றது இது நைல். அப்போ அதனால் இதை ஏ போட்டதுனால இதே என்ன பண்ணணும், ஏ போடணும். இந்த டெய்லுங்கிறது என்ன, ரெண்டுக்கு இது மேலே உள்ள வித்தியாசமாக இருக்குது, பி போடணும். டெய்லுங்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பார்த்திங்கன்னா டெய்ல் அண்ட் ஸ்கேல், அது ரெண்டு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. ஏன் இதை ரெண்டும் ஏன் போடணும்னா இதனுடைய ரெண்டு சவுண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதான் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த டெய்லுங்கிறதுக்கும் இந்த ஸ்கேலுங்கிறது எப்படி இருக்குது, சேமாக சவுண்ட் இருக்குது. அப்போ இதை பிபின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இது போய்ட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்துக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா கிரெயின் அண்ட் இன், இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு ஏ கொடுத்துடலாம். இது கிளாஸ் அண்ட் ஜாஸ் அப்படிங்கிறது இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டு பிபி கொடுத்துடலாம். இதான் வந்து ரைம் ஸ்கீம். இந்த 4 லைனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ரைம் ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? இந்த போயத்தை எழுதுனது பார்த்தீங்கன்னா லூயிஸ் கரைல், ரொம்ப முக்கியமானவர். இந்த crocodile அப்படிங்கிற போயத்தை போம் எழுதினவர் பார்த்தீங்கன்னா லூயிஸ் கரோல். இவரோட இங்கிலீஷ் ரைட்டர், இவர் யார், இங்கிலாந்து நாட்டை பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷ் ரைட்டர். இவருடைய முக்கியமான ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். என்னது ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டு, ரொம்ப ஃபேமஸான புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் நாவல், பர்டிகுலராக சில்ட்ரன் நாவல். இது இந்த போயத்துலேருந்து தான், இந்த கலெக்ஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போயத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த நாவலில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ரிட்டன் பை லூயிஸ் கரோல், ரொம்ப முக்கியமான ரைட்டர். இது கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளாசரி. டாத் அப்படிங்கிறது இந்த டஸ் அப்படிங்கிற இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, அதனுடைய ஓல்டஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் தான் இந்த டாத் அப்படிங்கிறது, பார்த்து வச்சுங்க. அடுத்து இம்ப்ரூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயத்தை இன்னும் நல்லா மேம்படுத்தி நல்ல என்ன சொல்கிறது, பெட்டராக செய்கிறது. டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர், முன்னாடி விட மறுபடியும் சிறப்பாக செய்கிறது தான் இம்ப்ரூவ். சீர்ஃபுல்னா ஹாப்பி, சந்தோஷம். ஜென்ட்லினா சாஃப்ட்லி, மைல்ட்லி, பார்த்து வச்சுங்க. அது பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ இன் த வேர்ல்டு. அதாவது மெட்ராஸில் அந்த முதலை பண்ணை இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெப்டைல் ஃபேமிலிக்காக காணப்படுகிற மிகப்பெரிய ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற ஏரியாவில் இது எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த கோவளம் இன் சென்னை, இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை உள்ள கோவளம் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த முதலை பண்ணை இருக்குது. இந்த முதலை பண்ணை இருக்கிற ஏரியாவில் அந்த ஆலிவ் ரிட்லி அந்த டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த பீச்சில் முட்டையிட வருது, நெஸ்டிங். அது முட்டையிடுறத இது என்ன பண்ணுது, இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
சிறப்பாக பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச் வந்து இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் முட்டையிடுறதுக்காக அந்த ஜூவோட இருக்கிற ஏரியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் படிக்க தேவையில்லைங்க நீங்கள். இதில் ஒன்றும் இல்லை. இது பார்த்து வச்சுங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, இதெல்லாம் லேண்ட் அனிமல் கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, ஈல் சீல்னால் என்னென்னா சீகார்ஸ் அப்படின்னா சி அனிமல், பீல் அண்ட் கோரல்னால் சி பிளான்ட்ஸு, சப்ரைனா ஷிப், அதெல்லாம் வந்து சி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், சி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைட் சர்ஃபிங் அண்ட் ஸ்கூபா டைவிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்பட்டாஸ் அண்ட் பென்குயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை நீங்கள் இது படித்தா போதும்னு நினைக்கிறேன். இது போதுமானது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட்டை பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.